வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 பேரும் அந்த அறையில் நுழையும் போதே அங்கே வெளியே செல்ல ஏதுவாக அமைக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு விண்டோவுக்கு வெளியே நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்த ராம் கவனித்து உள்ளே வர ஒரு எட்டு எடுத்து வைத்தவன் காதில் அவர்கள் பேசிய அனைத்தும் விழுந்தது. இப்போது அம்மா அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் கையை தனது கைகளில் எடுத்து வைத்து கொண்டு, அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. போன வருஷமே எங்கிட்ட நீங்க கௌசி ஆன்டி பத்தி சொல்லி உங்க 2 பேருடைய ஆசையை பத்தியும் சொன்னீங்க. அப்பவே உங்களை மறுத்து பேச வேண்டாம்னு தான் நான் சும்மா இருந்தேன். இந்த காலத்துல இந்த மாதிரி நீங்களே முடிவு செஞ்சுட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுமா. இப்போ எவ்வளவு தெளிவா சம்யு பேசிட்டு போனா பாத்தீங்கல்ல. அவ கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்ததா? எனக்கு அந்த பிருத்வியை பற்றி தெரியும். நல்ல பையன்தான். ஆனா கொஞ்சம் சட்டுன்னு கோபம் வரும். இப்போதும் இது முடியவே முடியாதுன்னு சொல்லல. ஆனா அப்படி முடியலைன்னா நீங்க உடைஞ்சு போக கூடாது. தைரியமா இருங்க. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட நீங்க சொல்லல என்று சொன்னவனை ஏறெடுத்து பார்த்த வாசந்தியின் கண்களிலும் முகத்திலும் ஏகப்பட்ட குழப்பம். வாய் தானாக, சுஜி குட்டி ஒரு டாக்டர். போன வருஷம்தான் ஹவுஸ் சர்ஜன்ஷிப் முடிச்சா. இப்போ கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு MS பண்றாப்பா மெடிக்கல் காலேஜ்ல சொல்ல அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயன்றான் மைந்தன். ஏமா அவங்களுக்கு இதை பண்றதுக்கு லா காலேஜ்ல சீட் கிடைக்கலையாமா? சொல்லி இருந்தா நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஒரு சீட் வாங்கி கொடுத்திருப்பேன். பாவம் எதுக்கு மெடிக்கல் காலேஜ்ல பண்ணணும்? என் ஃப்ரெண்டோட அப்பா லா காலேஜ்ல டீனா இருக்கார் தெரியும் தானே என்று கம் சிமிட்ட மகன் சொன்னதை கேட்டு சிரிப்பு எட்டி பார்க்க, போடா போக்கிரி கிளம்பிப்போ. எனக்கு நம்பிக்கை இருக்கு, முடியாதுன்னு நினைக்காத. எதுவும் நம்ம கையில இல்ல. சரிதான். ஆனா அது தானா அமைஞ்சா என்ன? அமையும். நான் வேண்டிக்கிற கடவுள் நிச்சயமா சுஜியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து வைப்பார் பாரு. அப்படி கொண்டு வந்து சேர்த்தா நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இந்த அம்மாவுக்காக. சரியா கண்ணா என்று நயமாக கேட்க புன்னகையுடனே சரி என்றான் ராம். அன்றைய தினம் இனிமையான தினமாக ராமுவுக்கு அமைந்தது. முதலில் இனிய அதிர்ச்சியாக அவனுக்கு மெஜாரிட்டி ஷேர்ஸ் கொடுத்து கம்பெனி சேர்மனாக தேர்ந்தெடுக்க தன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த மரியாதையாக அதை ஏற்றுக்கொண்டான். மறுத்தும் சம்யு பிடிவாதமாக தன்னுடைய ஷேர்ஸை பரிசாக கொடுத்தது அவனை நிகழ்த்தியது. அடுத்து வீட்டிலிருந்த அனைவருக்குமே வந்த சாப்பாடு. அவனுக்கு பிடித்த வெஜிடபிள் பிரியாணி, வெங்காய பச்சடி, சப்பாத்தி, தால் ஃப்ரை, உருளை ரோஸ்ட், முந்திரி பாயசம் என்று அமர்க்களப்படுத்தி இருந்தாள் வாசந்தி. கூடவே அவளும் கேவி பாட்டியும் வந்து அனைவருமே ஆபீஸை ஒட்டி இருந்த ஒரு தனி அறையிலேயே உணவை உண்டார்கள். சிரிப்பும் பேச்சுமாக நேரம் கழிய உணவு முடித்து வெளியில் வந்தவனை ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் குழுமி இருந்த கம்பெனி ஆட்கள் அனைவரும் வாழ்த்தி ஒரு பெரிய பூங்கொத்து கொடுத்தார்கள். அன்றைக்கே அனைவருக்கும் அவர்கள் அலுவலகத்தில் இருந்த கஃபேடேரியாவில் ஸ்பெஷல் உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தாள் சம்யு. அதற்கும் நன்றி தெரிவித்தார்கள் மக்கள். எல்லாவற்றையும் ஒரு புன் சிரிப்புடன் ஏற்றுக்கொண்ட மகனை பெருமையுடன் பார்த்து பூரித்தனர் பெற்றோர். கிளம்பும் முன் அன்று மாலை கற்பகாம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் எனவும் அதனால் சீக்கிரமே வரும்படியும் எச்சரித்துவிட்டு சென்றாள் வாசந்தி. போவதற்கு முன் அவனை பார்த்து கண் சிமிட்டி, உனக்கு இன்னைக்கு மாலை ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வரும். நீ வருவதற்குள் அது உன் கைக்கு வந்துவிடும் என்று மலர்ச்சியுடன் சொல்ல அவனுள் ஒரு குறுகுறுப்பு எழுந்தது. பிருத்வி, இந்த மழையில எங்க போறோம் இப்ப? இந்த பக்கம் அடையார்ல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு, சரி உன் ஆபீஸ் இங்கதானே இருக்கே, உன்னோட வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சு வந்தா இப்ப எங்க புதுசா ரிவர்ஸ்ல பெசன் நகர் பக்கம் போற? பீச் போறோமா? எனக்கு படிக்கணும் ப்ளீஸ், உடனே திருப்பு.
உனக்கு வேற வேலை இந்த பக்கம் இருந்தா நாளைக்கு வைத்து கொள்ளக்கூடாதா? இல்ல என்னை இறக்கி விட்டுடு. நான் ஒரு ஆட்டோல வீட்டுக்கு போறேன். நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டு வா. பிருத்வியின் பின்னால் அவன் பைக்கில் அமர்ந்து வந்த சுஜி ஒரு கையால் பறக்கும் துப்பட்டாவை இழுத்து பிடித்தபடி மற்றொரு கையால் பரந்த தலைமுடியை அழுத்தியவாறு அவன் காதில் கத்தி கொண்டிருந்தாள். ஏய் சுஜி, ஏன் கத்துற? எனக்கு காது ஒண்ணு செவிடு இல்ல. இந்த பக்கம் அம்மாவோட ஃப்ரெண்ட் வசு ஆண்டின்னு சொல்வாங்களே, அவங்க வீடு இருக்கு. ஏதோ கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு உடனே கிளம்பிடலாம். தங்கையிடம் முக்கியமானது என்று நினைத்ததை மட்டும் தெரிவித்தான். உள்ளூர அந்த வீட்டில் யாரும் இவர்களை பார்க்க கூடாது. உரிமையாளர்கள் யாரும் இல்லாமல் வேலைக்காரர்கள் இருந்தால் கூட நல்லதுதான் என்றும் நினைத்தான். மணி 4 தான் ஆகியிருந்தது. இந்த வேளையில் வெளியே வேலைக்காக சென்றிருப்பவர்கள், முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள் என்பது அவனது கணிப்பு. தானும் அதே வகையை சேர்ந்தவன்தான் என்ற எண்ணம் ஏனோ உதிக்காமல் போய்விட்டது அவனுக்கு. அந்த தெருவில் அவனது பைக் நுழைந்ததுமே அங்கிருந்த பெரிய வீடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் சுஜி. அம்மாவோட ஃப்ரெண்டு இவ்வளவு பணக்காரங்களா? அதான் நம்ம வீட்டுக்கெல்லாம் வர்றதில்லை போல இருக்கு என்று சத்தமாகவே வியக்க பிருத்வி, கரெக்டா சொல்ற சுஜி. பணம் இருக்கிறவங்க கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும்னு நாம நினைக்கிறோமோ இல்லையோ, அவங்க இல்லாதவங்க கிட்ட ரொம்பவே உஷாராத்தான் இருப்பாங்க. சரி சரி, நமக்கு என்ன அதை பத்தி? வந்தமா கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த பிரம்மாண்டமான வீட்டை அவனுடைய பைக் நெருங்குவதற்குள் அவனுக்கு மிக அருகே சென்ற வெளிநாட்டு கார் ஒன்று மழை சகதியை வாரி இறைக்க, சுஜி போட்டிருந்த இளம் மஞ்சள் சுரிதார் செந்நிறம் கொண்டது. கூடவே கையில் வைத்திருந்த வெள்ளை டாக்டர் கோட்டிலும் சகதி தெரித்து புள்ளி புள்ளியாயானது. வாசலில் நின்ற செக்யூரிட்டியிடம் தன்னுடைய கம்பெனி கார்டை காண்பிக்க, அவன் வருவதை பற்றி ஏற்கனவே வாசந்தி சொல்லியிருந்தபடியால் அவர் கேட்டை திறந்துவிட்டார். சுஜியின் உடையில் இருந்த மண்ணை பார்த்தவர் அவளிடம் வீட்டை தாண்டி சென்று பக்கவாட்டில் தெரியும் செடிகள் வழியாக இருக்கும் நடை பாதையில் சென்றால் பின்னால் தோட்டத்து குழாய் இருக்கும், அதை உபயோகப்படுத்தலாம் என்று சொன்னார். நல்ல கான்கிரீட் தரையில் வண்ண கற்கள் பதித்திருக்க, அந்த நீண்ட டிரைவ் வே ஒரு பெரிய அரை வட்டம் அடித்து அதில் நட்ட நடுவே வீடு இருக்க, அங்கு ஒரு 4 படி ஏறினால் ஒரு பெரிய வெராண்டா இருக்க, பெரிய தேக்கினால் ஆன வீட்டின் கதவுகள் திறந்தே இருந்தன. அந்த டிரைவ் வேயில் அப்படியே நேரே வந்தால் அது மறுபடி கேட்டுக்கே வந்தது. வீட்டின் முன்னால் இருந்த அகலமான இடத்தில் ஓரமாக தன்னுடைய பைக்கை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்ட பிருத்வி திரும்புவதற்குள் அவனிடம், நீ அந்த ஆன்டி கிட்ட இதை கொடு, நான் அதுக்குள்ள பின்னால போய் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ பாட்டுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னு உள்ள போயிடாத என்று கூறிவிட்டு அந்த வாட்ச்மேன் சொன்ன வழியே பின்னால் சென்று அங்கிருந்த ஹோஸ் பைப்பை உபயோகித்து நிதானமாக தன்னுடைய கோட்டை வாஷ் பண்ணினாள். ச்சே, சொட்டு நீளம் போட்டா கூட இந்த கோட் கோவிந்தாதான். தலையில் கோந்து கோவிந்தாவில் ஆரம்பித்தது இதை நினைத்துத்தானோ சிரிப்பு வந்தது. அடுத்து தன்னுடைய சுரிதாரின் டாப்பில் தெரித்திருந்த சகதியை அங்கங்கே கையால் தண்ணீர் விட்டு துடைத்தவள் கீழே குனிந்து தன்னுடைய சுரிதார் பேண்டில் உள்ள கரையை கசக்கி பிழியும் போதுதான் பின்னால் யாரோ வேகமாக ஓடி வந்து மூச்சிறைக்கும் சப்தம் கேட்கவே மெதுவாக திரும்பியவள் துல்லியமாக அதிர்ந்தாள். இருக்கும் பல்லையெல்லாம் காட்டி உருமியபடி அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தது அவளை விட உயரமான நாய் ஒன்று. அவளுக்கு இருந்த பயத்தில் தான் குனிந்து கொண்டு இருந்ததை மறந்துவிட்டாள். அவளுக்கு சிறு வயது முதலே நாய் என்றால் மிகவும் பயம். ஒரு நிமிடம் கண்களை இறுக மூடி திறக்க, அது போவேனா என்று அவளையே பார்க்க உதறல் எடுத்தது உடம்பு. அவளுக்குத்தான் வாய் தானாக கோவிந்தா என்றது. அந்த கோட்டை ஒரு கையால் விசிறி போல் வீசியவள் அந்த நாய் அதை என்னவோ தூக்கி போட்டு பிடிக்க சொன்னாற் போல அந்த பக்கம் பார்க்க, வேகமாக வந்த வழிக்கு எதிரே ஓட்டம் எடுக்க, பின்னாலேயே அந்த நாய் துரத்த, பின்னால் திரும்பி பார்த்தவாறே ஓடியவள் எதன் மேலோ மோதினாள். மோதிய வேகத்தில் விழ இருந்தவளை 2 வலிய கரங்கள் பிடித்து தடுத்தன.
கண்ணுக்கு நேரே தெரிந்தது ஒரு சிவப்பு டி-ஷர்ட். பிருத்வி அன்று சிவப்பு நிற டி-ஷர்ட் ஒன்றைத்தான் அணிந்திருந்ததால் அது பிருத்விதான் தன்னை தேடி காப்பாற்ற வந்திருக்கிறான் என்று நினைத்து அவளுக்கு இருந்த பயத்தில் வாய் நல்ல வேளை நீ வந்த என்றது. அவளுக்குமே மூச்சு வாங்க இப்போது பின்னால் திரும்பி பார்க்க அந்த நாய் 4 அடி தள்ளி அப்படியே நின்றிருந்தது. என்னவோ இவள் மேல் பாய்வதற்கு ஒத்திகை பார்க்கிறாற் போல. கோவிந்தா என வாய் மீண்டும் சொல்ல கண்களை இறுக்க மூடி பிருத்வி இடையிலே கை கொடுத்து இறுக்கமாக கட்டி கொண்டவள் மெதுவா அப்படியே பின்னால போ, இல்லாட்டி நாய் கடிச்சிடும் என்று ரகசியமாக சொல்ல அதற்கு அதே போல் ரகசியமாக பதில் சொன்ன குரல் அவளை மீண்டும் தலை நிமிர செய்தது. எதுக்கு அப்படியே நிக்கலாமே, என்னோட டைகர் கடிக்காது என்று வந்த குரல் பிருத்வியுடையது அல்ல என்று உடனே மூளை உணர்த்த ஷாக் அடித்தாற் போல ஒரு அடி பின்னுக்கு நகர்ந்து தலையை இப்போதுதான் நிமிர்த்தினாள் சுஜி. அவளைப் போலவே முகத்தை சரித்து கண்கள் குறும்பில் மின்னி பளிச்சிட முகத்தில் ஒரு போலி பயம் தெரிய கேட்டவனை நன்றாக பார்த்தாள் சுஜி. யார் இது? ஐயோ பிருத்வின்னு நினைச்சு யார் இவ? ஐயோ அப்படியே வந்து விட்டது. சாரி, நாய், டாக். நாய் என்றால் டாக் தான். சின்ன வயசுல சொல்லி தரலையா உங்களுக்கு? இல்ல? கண்கள் மின்ன. என்ன சொல்றீங்களா? அப்படின்னா சாரி, என்னோட பேர் நாய். சாரி, டாக் இல்ல, என்னோட பெயர் என்று சொல்வதற்குள் அந்த நாய் மீண்டும் குரைக்க அவளை விடுத்து அதை பார்த்து குவைட் டைகர், டவுன், சிட் டவுன் குரல் கடினமுற சொல்ல அந்த டைகர் அப்படியே உட்கார்ந்து அவனை பரிதாப பார்வை பார்த்தது. இதற்குள் பின்னால் நாயை அவிழ்த்து விட்டது பற்றி சொல்ல வந்த செக்யூரிட்டி உள்ளே வர சின்ன முதலாளியை பார்த்ததும் ஒரு சல்யூட் அடித்தான். சாரி சார், மண் ஆயிருச்சு, அதான் கழவணும்னாங்க. எனக்கு நீங்க சீக்கிரமே வந்ததால டைகர் அவிழ்த்து விட்டுருப்பீங்களோங்கிற சந்தேகம் இருந்ததால இங்க வந்த. அவங்களுக்கு ஒன்றும் அடிபடலையே என்று கேட்க இல்லை என்று சொன்ன ராம் அந்த நாயை தன்னுடைய கையில் இருந்த சங்கிலியால் அதன் கழுத்தில் இருந்த காலரின் வளையத்தில் லாக் செய்து, நீங்க இவங்கள வாசலுக்கு கூட்டிட்டு போங்க அண்ணா, நான் டைகரை அதோட ஷெட்ல விட்டுட்டு வரேன் என்று சொல்லி அவளை பார்த்து ஒரு சின்ன தலையசைப்புடன் வேறு பக்கம் சென்றான். மனதில் யார் இவள், என் கையில் வந்து பூமாலை என விழுந்தவள் என்று எண்ணிக்கொண்டே சேற்றில் விழுந்த பூமாலையோ சிரித்து கொண்டான். நாயை கட்டும்போதுதான் தெரிந்தது அவள் வந்து மேலே விழுந்ததால் அவள் உடையில் இருந்த மண் தன்னுடைய வெள்ளை ஷார்ட்ஸில் ஒட்டி இருந்தது. எனவே மீண்டும் வந்து அதே ஹோஸில் தண்ணீர் எடுத்து வாஷ் செய்து கொண்டு அவன் முன்பக்கம் வருவதற்குள் அங்கே ஒரு பெண்கள் பட்டாளமே இருந்தது. ஆள் ஆளுக்கு கையிலும் தோளிலும் ஒரு வெள்ளை கோட்டை மாட்டியபடி வெளி வராண்டாவில் இருந்தபடியே கௌசி கொடுத்த டப்பாவை அங்கு வந்த வாசந்தியிடம் கொடுத்த பிருத்வி அவள் உள்ளே அழைத்தும் தனக்கு உடனேயே வேலை இருப்பதாகவும் 5 மணிக்கு முன்னால் இந்த மழையில் செல்ல வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நாள் வருவதாக கூறினான். வசுவுக்குமே தயக்கம். சிறிது நேரத்துக்கு முன்னர்தான் சந்தானம் வந்திருந்தார். மாடியில் சற்று நேரம் படுப்பதாக சொல்லிவிட்டு சென்றவர் வந்து இவனை பார்த்தால் ஏதாவது கேள்வி எழுமே, எதற்கு என்று நினைத்தவள் மீண்டும் ஒரு கணம் கடவுளை தியானித்து பிருத்வி கையை பிடித்து அழுத்திவிட்டு அவன் தலையை தடவி சென்று வா என சொல்ல அவனும் படி இறங்கினான். அவன் படிகளை தாண்டி அந்த காங்கிரீட் தரையில் காலை வைப்பதற்கும் மின்னலாக ஒரு டொயோட்டோ கரோலா உள்ளே வருவதற்கும் சரியாக இருக்க அந்த கார் நேரே வராமல் பக்கவாட்டில் சென்று அவன் பைக்கில் இடித்து நின்றது. வியப்பில் கண்ணை விரித்து பார்த்தவன் காரின் உள்ளே இருந்து இறங்கியது பூலோக தேவதையோ என ஒரு கணம் நினைத்து உடனேயே அந்த நினைப்பை உதறி கோபத்துடன் பைக் அருகே சென்று அதை ஓங்கி காலால் உதைத்த அந்த பெண் அருகே சென்று கீழே விழுந்திருந்த பைக்கை பாவமாக பார்த்தான். ஒரு நிமிடம் காரில் இருந்து இறங்கிய அந்த பெண் முகத்தை ஒரு கணம் பார்த்து அவள் அழகை மனம் உள் வாங்கினாலும் அடுத்து அவள் செய்த செயல் அவன் புருவத்தில் ஒரு பெரிய முடிச்சையே தோற்றுவித்தது.
தன்னை நோக்கி ஒரு கனல் பார்வை வீசி அந்த கருப்பு கலர் பைக்கிடம் சென்றவள் அதன் அருகே அப்படியே மண்டியிட்டு உட்கார, அவள் அணிந்திருந்த தூய வெள்ளை சுரிதார் அவளது உடலை ஒட்ட, பிருத்வி கஷ்டப்பட்ட பார்வையை அவள் உடலிலிருந்து பிரித்தெடுத்தான். என்ன செய்கிறாள் என்று பார்த்தவன் மடங்கி உட்கார்ந்த அவள் பைக்கின் டயரை தடவி கொடுத்து, ஐம் சோ சாரி, இப்படி அடிபட்டுடுச்சே உனக்கு, உன்னை என் கையால வளர்த்தனே, வலிச்சதா, சாரிம்மா என்று உளறுவதை பார்த்து திறந்த வாய் மூடவில்லை. லூசா இவள்? முதலில் பார்த்தபோது அவள் அழகு ஒன்றே அவனை அசத்த, இப்போதுதான் இவள் இந்த வீட்டின் செல்ல பெண் என்று புரிந்து அவளிடம் கண்ட மாற்றத்தை ரசிக்கும் போதே அவள் மறை கழன்றாற்போல அவனுடைய பைக்கை தடவி என்னமோ குழந்தைக்கு அடிபட்டது போல் பேசுவதை பார்த்து அவனுக்கு அடிபடாமலேயே தலை சுற்றியது. கார் இடித்த வேகத்தில் மூளை பிசகிவிட்டதா, இல்லை பிறக்கும் போதே இப்படியா? சடார் என்று இந்த எண்ணம் தோன்றும் போதே அவள் அடுத்து செய்த செயல் நிச்சயமாக இவள் பிறக்கும் போதே இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று அவனை முடிவுக்கு வர செய்தது. அந்த பைக்கின் டயரை மெதுவாக வலிக்குமோ என்று நகர்த்த முற்பட்டவள் அது முடியாமல் போகவே அவனை திரும்பி பார்த்து சற்று முன் தொனித்த அந்த உருகல் சற்றும் குரலில் தெரியாதவாறு, இப்படியா உங்க பைக்கை ஓரமா வைக்கிறது? அதுக்குன்னு பெருசா நடுவுல இடம் கட்டி இருக்கமே, அது கண்ணுல தெரியலையா? கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? கண்ணு சரியா தெரியலைன்னா வண்டி ஓட்டக்கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத எங்கிருந்தோ வாங்கி வந்து இத்தனை வருஷமா பராமரிச்சு என்னோட குழந்தை போல வச்சிருக்கேன். உங்க அஜாக்கிரதையால இப்படி செஞ்சிட்டீங்களே. கம்ப்ளீட்லி ஹார்ட்லெஸ் யூஆர் என்று பொறிந்து தள்ளினாள். இப்போது வாயை மூடாததால் பிருத்விக்கு நிஜமாகவே வாய் வலிக்க அதை இழுத்து மூடி அவளிடம் மெதுவாக சென்று, ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஸ்டீரிங் வீல்ல தலை இடிச்சதா? அப்படியே மெதுவா எழுந்துருங்க மேடம் என்று சொல்லி அவளிடம் கை நீட்டின அவன் கையை தட்டிவிட்டு, உங்களுக்கு தான் தலையில பெர்மனண்டா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு என்னோட அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா இதை தேடி தேடி கிடைக்காத அபூர்வ கலர்னு ஜப்பான்ல இருந்து வரவழைச்ச தெரியுமா? இதே பிளாக் கலர் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு வாங்கியது இது. இப்படி நசுக்கிட்டீங்களே என்று அவனுடைய கருப்பு பைக்கை அவன் நிறைய நாள் சேமித்து தன் முதல் லாபத்தில் வாங்கியதை என்னமோ அவள் தவமிருந்து வாங்கியது போல் சொல்ல அவன் அதிர்ந்து நின்றிருந்தான். வாசலில் ஏதோ மோதும் சத்தம் கேட்க உள்ளே இருந்து வெளியே எட்டி பார்த்த வாசந்தி நடப்பதை பார்த்து சிரிப்பு பொத்து கொண்டு வர அப்படியே கையால் வாயை மூடியபடி இந்த நாடகத்தை மறைந்திருந்தே கவனிக்க ஆரம்பித்தாள். பிருத்வி தேடி தேடி நிறைய நாள் காத்திருந்து வாங்கிய யமஹா பைக் இது. இந்த பைத்தியம் எல்லாம் நேரில் இருந்து பார்த்தது போல் இதை தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுவதோடு மட்டும் நிறுத்தாமல் இவன் பைக் இடிப்பட்டதற்கு என்னவோ இவனே காரணம் என்பது போல் பேச எரிச்சலோடு அக்கறையும் வந்தது. ஐயோ என் செல்லம், உன்னை மழையில இருந்தும் வெயில்ல இருந்தும் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தனே, இப்படி ஆயிடுச்சே. பாட்டி பாருங்க என்ற கோபத்துடன் அங்கலாய்த்து கத்தவும் தான் பிருத்வி அந்த நிறுத்தப்பட்டிருந்த சிவப்பு காரில் இருந்து யாரோ இறங்குவதை கண்ணுற்றான். முதலில் கண்ணில் பட்டது உயரமான ஹை ஹீல்ஸ், 1 இன்ச் பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ். அது நல்லா அடிக்கும் மஞ்சளில் இருக்க கண் அப்படியே மேலே வர, டைட் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட கால்களை தாண்டி மேலே வர அதே அடிக்கும் மஞ்சளில் ஒரு டிஷர்ட், ஸ்டாப் லுக்கிங் சி பிஹைண்ட் என்ற வாசகத்தோடு அப்படியே மேலே பார்த்தவன் ஹார்ட் அட்டாக் வராத குறையாய் தள்ளாடினான். தள்ளாட துடித்த கால்களை மிக பிரயத்தனப்பட்டு நிறுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த முதிர்ந்த முகத்தை பார்த்தான். முகத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ் அளவே இருந்த பவுடர் கன்னத்தில் ஃப்ளஷ், உதட்டில் மெலிதாக சிவப்பு நிறத்தில் லிப்ஸ்டிக் என்று இருக்க, தலை ஆரஞ்சு வண்ணத்தில் இருந்தது. முகமோ இந்த குமரிக்கு குறைந்தது 60 வயதாவது இருக்கும் என்று மூளையில் இருந்த செல்லுக்கு செய்தி அனுப்ப அந்த முகம் அவனை பார்த்து கண்ணடித்தது.
என்ன யங் மேன், பார்த்தாச்சா? ஹவ் மச் மை ஸ்கோர் என்று கேட்க அவன் தலை விலுக்கென திரும்பி அவன் பைக்கின் டயரை தடவி தூக்க முயன்று கொண்டிருக்கும் அந்த பெண்ணை பார்த்தது. சத்தியமா இது லூசு குடும்பம். முதன்முறையா அந்த நல்ல வசு ஆன்டி பேரிலும் இதுவரை பார்த்திராத அந்த சந்தானத்தின் மீதும் விளையாட்டு பிள்ளையாக அறிமுகமான அந்த கேடி, இல்லை இல்லை, அந்த ராமின் மீதும் பரிதாபம் தோன்றியது. பாவம், வீட்ல இவ்வளவு கஷ்டம் இருந்தா எப்படி அதை தாங்குவாங்க? அதான் காலேஜ்லயாவது ஜாலியா இருந்தானோ அந்த ராம், அது தெரியாம இத்தனை வருஷமா. ச்சே, தன் மீதே சிறிது கோபம் வர, குடும்பமே லூசு குடும்பம் போல, தோ இதுதான் லூசு பாட்டி போல, ஒருவேளை இது ஒரு தலைமுறை விட்டு வருமோ? கடகடவென தோன்ற, அடடா, இதுதானா என்னை சின்ன வயசுலேயே வளைச்சு போடணும்னு முடிவெடுத்த கதை? எவன் கட்டுவான் இந்த பொண்ண? பாவமாக இருந்தது. அம்மா, உன் மகனுக்கு நீயே துரோகம் செய்வேன்னு நான் நினைக்க கூட இல்ல. நட்பு இருக்க வேண்டியதுதான், ஆனா என்னோட வாழ்க்கை. முதலில் அந்த ராம் மீது பரிதாபம் தோன்ற, பாவம், அவனுடைய வருங்காலமாவது நன்றாக இருக்கட்டும், சுஜியிடம் பேசலாம் என்ற ஒரே கணம் நினைத்தவன், ஐயோ, இது ஒரு தலைமுறை விட்டு வராமல் அடுத்த தலைமுறையிலேயே வந்தால்? நினைக்கவே நடுங்கியது அவனுக்கு. அவன் முகத்தில் பயம், பரிதாபம், புரிதல், கவலை எல்லாம் கலவையாக தோன்ற, கூடவே உள்ளே இருந்தவர்கள் மீது கோபமும் தோன்றியது. இந்த நிலையில் இருக்கும் ஒரு வயதான பாட்டியையும் சிறு பெண்ணையும் இப்படியா செல்லம் கொடுத்து தனியாக அனுப்புவார்கள்? கடகடவென திரும்பியவன் கண்களில் அப்போதுதான் அவனை நோக்கி சிரிப்பை அடக்கியபடி வந்து கொண்டிருந்த வாசந்தி பட்டாள். பாவம், உள்ள எத்தனை வருஷமா அழுது கொண்டிருக்காங்களோ, அதுக்காக. மெதுவாக அவளிடம் சென்றவன், ஆண்டி, இவங்க உங்க பொண்ணு தானே? காலேஜ்ல முன்ன பார்த்துருக்க. அப்போ குள்ள வேற மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்கள எதுக்கு தனியா கார் எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க நீங்க? வீட்ல டிரைவர் இல்லையா? ஏன், உன்னோட மகன் எங்க போனான் என்ற கேள்வி கேட்கவில்லை, அவ்வளவுதான். அவன் கண்ணிலும் முகத்திலும் இருந்தே என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட வாசந்திக்கு அதற்கு மேல் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்து, என்னோட பெண்ணையும் மாமியாரையும் லூசினே முடிவு பண்ணிட்டியா ராஜ்? கேட்க தலையை வெடுக்கென்று இவர்கள் புறம் திருப்பினாள் பெண். எழுந்து வந்தவள், அம்மா, உங்க மாமியாரை வேணும்னா சொல்லுங்க, ஆனா என்னை எம்காம் படிச்சுட்டு பெங்களூரு சிம்பயாசிஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா இருக்கிற என்ன பார்த்து. இப்போது முகத்தில் கனல் தெறிக்க அவன் புறம் திரும்பி, வாடிகட்டின லூசு, பாருங்கம்மா, இத்தனை இடம் வர்ற வண்டிகளுக்காக கட்டி வச்சிருக்கும் போது அதை விட்டுட்டு ஓரமா இவர் வண்டியை நிறுத்தின இவர் லூசா? நான் லூசா? கோபத்தில் மூச்சு வாங்கியது. ஆன்டி, என்னோட பைக் இடிச்சிட்டு என்னவோ இவங்க அதை வாங்கின மாதிரி சீனெல்லாம் போட்டு அதை குழந்தையா நினைச்சு உருகுனது இவங்க தானே? அதுக்கு எங்க ஊர்ல லூசுத்தனம்னு தான் சொல்லுவோம். உங்க ஊர்ல இதை செய்யறதுக்கு வெளியூருக்கு போய் படிப்பீங்களா? குரலில் டன் கணக்கில் நக்கல் வழிந்தது. என்ன, உங்க பைக்குக்காக உருகுனனா? ஹே மேன், உன்னோட பாழாய் போன பைக்கால நான் 2 வருஷமா வளர்த்த ரோஜா செடி கீழே விழுந்து அதுல இன்னைக்கு காலையில தான் முதலில் பூத்த ஒத்தை கருப்பு ரோஜா நசுங்கி கிடக்கு. அதை கவனிக்காத நீ லூசு, உன் நொள்ளக்கண்ணு லூசு. அதற்கு மேல் பேச முடியாமல் கையால் மீண்டும் அந்த டயரை தூக்க எத்தனிக்க, இப்போதுதான் அவள் உருகியது அந்த பைக் விழுந்த வேகத்தில் அதன் அடியில் மாட்டிக்கொண்ட ஒரு ரோஜா செடிக்காக என்பது பிருத்விக்கு புரிந்தது. மானசீகமாக தன் தலையில் தானே குட்டிக்கொண்டு அவள் பின்னே சென்று பைக்கை பிடித்து நிறுத்த ஹேண்டில் பார் நசுங்கி கண்ணாடி வேறு உடைந்து கிடந்தது. அதன் அடியில் ஒரு சின்ன மண் தொட்டி உடைந்திருக்க மண்ணெல்லாம் சிதறி ஒரு ஒற்றை கருப்பு ரோஜா 2 இதழ்களை மட்டுமே இடந்து இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. பிருத்வி மண்டையில் மாளவிகா கோந்துவின் பாட்டுக்கு ஆட தலையை கையால் கோதிக்கொண்டு ஆசையுடன் தன்னுடைய பைக்கின் நசுங்கின ஹேண்டில் பாரை தடவ, சம்யோ அவனுடைய சீரான வெட்டப்பட்ட நகத்துடன் இருந்த அந்த வலிமையான விரல்கள் அதற்கு சற்றும் எதிராக ஒரு மென்மையான விதத்தில்
அந்த ஹேண்டில் பாரின் மேல் படிந்திருப்பதை வியப்புடன் பார்த்தாள். எல்லாம் ஒரே நிமிடம். தலையை சிலுப்பி அந்த ஒற்றை ரோஜாவை எடுத்தவள் திரும்பி, அம்மா, ஒரே தலைவலி, எனக்கு நல்ல காரசாரமா ஒரு இஞ்சி கஷாயம் போட்டு கொடுங்க, வாங்க உள்ள போகலாம் என்று சொல்லி நடக்க ஆரம்பிக்க பிருத்வி அவளை முறைத்தான். வாசந்தி, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறியா ராஜா? பைக் இங்கேயே இருக்கட்டும், நான் சரி செய்து அனுப்புறேன் சொல்ல அவன் மறுத்தான். இல்ல ஆன்ட்டி, மெக்கானிக் ஷாப்ல இதை விட முடியாது. புது பைக் தான், வாரண்டி இருக்கு. கம்பெனியோட சர்வீஸ் சென்டர்ல விடணும், நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க பொண்ணுக்கு இஞ்சி கஷாயம் போட்டு கஷாயத்தை கொடுத்துட்டு அந்த வடி கட்டின இஞ்சி விழுதை கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ் செய்யலாம் ஆன்ட்டி, தேவைப்படும் என்று அவனுக்கு என்றும் இல்லாத குறும்புடன் முன்னால் வேகமாக உள்ளே சென்று கொண்டிருந்த சம்யுவை காட்டி அதே சமயம் தன்னுடைய தலையை தட்டி சொல்ல, வாசந்தி மனதுக்குள் சந்தோஷப்பட்டு வெளியே புன்னகைத்தாள். ஆட்டம் தொடங்கியாயிற்று என்று உள் மனம் சொல்ல அதை உடனடியாக கௌசியிடம் பகிர்ந்து கொள்ள விழைந்தாள். இதற்குள் கேவி பாட்டி, தம்பி, நீதான் ராஜனா? உன்னை சின்ன குழந்தையில பார்த்தது, பட் யூ பிக் பேபி நவ். வசு, வீட்டுக்கு வெளியிலேயே தம்பியை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, இது என்ன பழக்கம்? அதுவும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்று சொல்ல வந்தவரை, அத்தை, நீங்க ராஜை போன வருஷம் பார்க்கலையா? ராஜ் தனியா பிசினஸ் பண்றாப்ல. கௌசிக்கு ஒரே பெருமை. அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு வரீங்க? ராத்திரி கருணை இல்லம் குழந்தைகளுக்கு நீங்க சர்க்கரை பொங்கல் பண்றேன்னு சொன்னீங்களாம். ராணி சொன்னா. நீங்க போங்க அத்தை, நான் ராஜா அனுப்பிட்டு வரேன் என்று சொல்வதற்குள் உள்ளே இருந்து சம்யுவின் குரல் கேட்டது. அம்மா, டேட் கூப்பிடுறாருமா, வரீங்களா? கண்டவங்களோட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? அப்படியே அந்த வாட்ச்மேன் உள்ள வர சொல்லுங்கம்மா. எங்கே கணவர் வந்து இவனை பார்த்து ஏதாவது சொல்லி விடுவாரோ என்ற பதைப்பில், ஜாக்கிரதையா போயிட்டு வா ராஜ், இன்னொரு நாள் கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே வரணும், சரியா என்று வெளியேயும் மனதுக்குள், சாஸ்திர சம்பிரதாயத்தோட இந்த வீட்டு மாப்பிள்ளையா சம்யு கையை பிடிச்சிட்டு வரணும் சொல்லிக் கொண்டாள். உள்ளே நுழையும் முன் மீண்டும் அவன் பக்கம் திரும்பி, அவ சொன்னது எல்லாம் தப்பா எடுத்துக்காத ராஜ், அவ கொஞ்சம் துடுக்கா பேசுவா, மத்தபடி நல்ல பொண்ணுதான்ப்பா என்ற ஒரு அம்மாவாக சொல்ல அவன் ஒரு சிரிப்புடன் அவளை உள்ளே போக சொன்னான். அவள் உள்ளே போவதற்கும் சுஜி நடைபாதையில் எதையோ யோசித்தபடி வருவதற்கும் சரியாக இருக்க, சுஜி வந்தது வாசந்திக்கு தெரியாமலேயே போயிற்று. ஏதோ யோசனையில் இருந்த சுஜி பைக்கை தள்ளி கொண்டு வந்த பிருத்வியுடன் நடந்தாலும் ஏன் தள்ளி கொண்டு வருகிறான் என்று கேட்கவில்லை. யார் அந்த ஆள்? அவன்தான் அம்மா ஃப்ரெண்டோட மகனா? என்ன பண்றான்? இந்த நேரத்துல ஆபீஸ் போகாம நாயோட விளையாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவனோட பேர் என்னவா இருக்கும்? பெரிய ரோமியோன்னு நினப்பு. நாயகன் கமல் மாதிரி ஒரு கெத்து. அந்த வாட்ச்மேன் கிட்ட மிஸ்டர் நாய் அகன் பேரு கரெக்டா இருக்கே. சரி, இனிமேல் அவனோட பேர் இதுதான் என்று எண்ணிக்கொண்டே கேட்டுக்கு வெளியே வந்ததும் தாங்கள் நடந்து வந்தது உரைக்க சட்டென்று நின்றாள். என்ன ஆச்சு பிருத்வி? ஏன் வண்டியை தள்ளுறோம்? ஏதாவது பிரச்சனையா? வரும்போது நல்லாத்தானே இருந்தது. மழையில ஏதாவது கெட்டு போச்சா? சு, இல்ல சுஜிமா, உள்ள ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்டா? உனக்கு அடிபட்டுருச்சா? இல்ல, வண்டி தான் கீழே சரிஞ்சிருச்சு. ஏனோ சம்யு காரை கொண்டு இடித்தாள் என்று சொல்ல முடியவில்லை. ஸ்டாண்ட் சரியா போடலையோ என்னவோ. இரு, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. நான் இதை சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் செய்து வந்து எடுத்துட்டு போக சொல்லணும். எப்ப வருவாங்களோ தெரியாது. அவங்க வந்து எடுத்துட்டு போனதும் வீட்டுக்கு வரேன், சரியா என்று சொல்லும் போதே வரிசையாக 2 கார்கள் அந்த வீட்டின் அருகே வர, முதல் காரில் இருந்த ஒரு பெண் சுஜியை பார்த்து கையாட்டினாள். காரை நிறுத்தி கீழே இறங்கியவள், ஹேய் சுஜிகா, நீங்க எங்க இந்த பக்கம் என்று கேட்டாள். யார் என்பது போல் பார்த்த பிருத்வியிடம், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிருத்வி, இது ரீனா. ரீனா, இது எங்க அண்ணன் பிருத்விராஜ் அறிமுகப்படுத்திவிட்டு, ஒரு விஷயமா இங்க வந்தோம். அது சரி, நீங்கெல்லாம் என்று கேட்டு நிறுத்தினாள். என் ஃப்ரெண்ட் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடு தான் இது. எங்க காலேஜ் கலை நிகழ்ச்சிக்கு நிதி திரட்ட மிஸ்டர் சந்தானம் கிட்ட டிக்கெட் விற்க வந்திருக்கா. தோ என்னோட வானரப்படையே வந்திருக்கு பாருங்க.
இதுல நாங்க பாதி பேரு அடுத்த வீட்டுக்கும் போய் டிக்கெட் வாங்க சொல்லி கேட்க போறோம். நீங்க ஒண்ணு வாங்கிக்கோங்க சுஜிகா என்று சொல்லி அவள் தலையில் ஒரு டிக்கெட் கட்டி பிருத்வி பக்கம் திரும்பி, சார் நீங்களும் ஒரு டிக்கெட் வாங்குறீங்களா? யார் கண்டா உங்களுக்கு ஏத்த சம்யுக்தா எங்க காலேஜ்லயே இருந்தாலும் இருப்பா என்று கலாய்க்க, பிருத்வியின் மனதில் என்னோட சம்யுக்தா ஏற்கனவே நான் பார்த்தாச்சு, வி ஆர் டூ லேட் என்றது. அவனுக்கே தன் எண்ணம் அதிர்வை ஏற்படுத்த அந்த நினைப்பை ஒதுக்கி தள்ளி அவளிடம் ஒரு டிக்கெட்டை வாங்கினான். அந்த பெண் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு திரும்ப பிருத்வி சுஜியிடம், சுஜி அது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, வா உன்னை ஏத்தி விட்டுட்டு போறேன் என்று சொல்ல கேட்ட அந்த ரீனா, சுஜிகா வீட்டுக்கு போறீங்க, நாங்களும் இங்க இருந்து வீட்டுக்கு தான் போறோம், வாங்களேன் அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போகலாம், நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. அவள் ஏதோ மறுக்க வருவது போல் தோன்ற, இடமெல்லாம் இருக்கு சுஜிகா என்னோட கார்ல, 3 பேருக்கு, இங்கதான் பக்கத்துல வீடு, அவங்க அப்படியே கிளம்புறாங்க, சோ நீங்க என் கூட வாங்க என்று விடாமல் சுஜியை இழுத்து கொண்டு செல்ல, சுஜியும் பிருத்வியிடம் தலையை ஆட்டிவிட்டு அவளுடன் அடுத்த வீட்டுக்கு சென்றாள். பிருத்வி மறுபடியும் வண்டியை தள்ள ஆரம்பிக்க, சார் சார் என்று அவன் பின்னால் சம்யு வீட்டின் வாட்ச்மேன் ஓடி வந்தான். சார் சின்ன மேடம் உங்ககிட்ட இந்த கவர் கொடுக்க சொன்னாங்க என்று அவன் கையில் ஒரு கவரை திணித்துவிட்டு சென்றான். சின்ன மேடம் என்று சொன்னவுடனே விரியத் தொடங்கிய சிரிப்பு அந்த கவரை பிரித்து அதில் உள்ளே இருந்த 10,000 ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் உதட்டிலேயே உறைந்தது. அதுவரை அவளை பற்றி நல்ல விதமாக நினைத்ததையெல்லாம் ஒரே க்ஷணத்தில் இது பின்னுக்கு தள்ள கையில் இருந்த பணத்தை விரித்தான். பணக்கார திமிரு காட்டுறாளா? ச்சே, ஒரு நிமிஷம் நானே ஏமாந்து போயிட்டேன். நான் அம்மாவிடம் சொன்னது போல அப்பா புத்தி தானே அவளுக்கும் தப்பாம இருக்கும். பற்கள் நர நரக்க வேகமாக நடக்கத் தொடங்கினான். முதலில் சென்று அவள் முகத்திலேயே அந்த பணத்தை வீச வேண்டும் என்று நினைத்தவன் நிதானித்து ஒரு கணம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து அதை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டு வேகமாக பைக்கை தள்ளியபடி நடந்தான். ஒரு வேகத்தில் உள்ளே சென்ற சம்யு கையில் இருந்த அந்த கருப்பு ரோஜாவை சோகமாக பார்க்க, அப்போது அங்கு வந்த வாசந்தி, சம்யு நீ தப்பா காரை ஓட்டிட்டு வந்து அந்த தம்பியோட பைக்கை இடிச்சு கீழே தள்ளி உடைச்சிட்டு அவர் மேலேயே தப்பு சொல்லிட்டு வந்தது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பார்த்தா புது பைக் மாதிரி இருக்கு, ஒரு சாரி கேக் கூட உனக்கு மனசு இல்லையா? என்ன பொண்ணு நீ என்று படபடக்க, சாராம் சார் சரியான போர். இப்ப என்ன, அது என்னோட டிரைவ்வே, உங்க சாருக்கு வேணும்னா அவர் கேட்டுக்கு வெளியிலேயே அவரோட புது பைக்கை நிறுத்திட்டு வந்திருக்கணும் என்ற முணுமுணுக்க ஏதோ சொல்ல ஆரம்பித்த வாசந்தி மாடிப்படியில் கணவரை கண்டதும் அப்போதைக்கு வேண்டாம் என்று ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்றாள். கையில் ரோஜாவை வைத்து உட்கார்ந்த சம்யு எதுவோ தோன்ற அந்த ரோஜாவை சந்தானத்தின் கையில் கொடுத்துவிட்டு ஓடி வந்து வாசலில் பார்க்க, அங்கே அவன் இல்லை. நிறுத்தியிருந்த காரில் தன்னுடைய பேக்கை எடுத்து அதில் ராமிற்கு கொடுக்க என வைத்திருந்த ஒரு பர்த்டே கார்டின் கவரை எடுத்து அதில் 10,000 ரூபாயை வைத்து வாட்ச்மேனை அழைத்து அப்போது வந்த ஆள் வெளியில் சென்று கொண்டிருந்ததால் இதை அவரிடம் கொடுக்குமாறு சொல்லிவிட்டு உள்ளே சென்று உட்கார்ந்தாள். என்னவோ மனதே சரியில்லை. அந்த ரோஜாவை கையில் மீண்டும் எடுத்தபோது அவன் கைகள் மெதுவாக அந்த பைக்கின் ஹேண்டில் பாரை கையாண்ட விதம் நினைவில் வர, பாவம் தன்னுடைய பைக்கை நான் உடைத்ததற்கு கூட என்னை ஒன்றும் சொல்லாமல் தானே சென்றான். நான் தான் லூசு மாதிரி அவன் கண் பார்வையில் இல்லாத இந்த செடியை பத்தி பேசினால் அவனுக்கு எப்படி தெரியும்? அது சரி, யார் அவன்? அவளுக்கே அவள் அப்போது செய்ததை நினைத்தால் சிரிப்புத்தான் வந்தது. உள்ளே வரும்போது இந்த பைக்கை ஒதுக்குப்புறமாக பார்த்தாலும் இந்த கேவி ஏதோ ஜிம் பற்றி கேட்டது இவளை எரிச்சல் படுத்த, பாட்டியை கண்டித்தவாறே திரும்பியவள் அப்போதுதான் அவன் அந்த தரையில் நடப்பதை பார்த்து வண்டியை வேகமாக திருப்பி நிறுத்த அது அவன் பைக்கின் மேல் இடித்தது. தப்பெல்லாம் நான் செய்துவிட்டு பாவம் அவனை திட்டினோமே. ஐயோ, இப்போ அவமானப்படுத்துகிற மாதிரி பணத்தை வேற
அதுவும் ஒரு சாரி கூட கேட்காம வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து அனுப்பினோமே. அவன் நினைத்த மாதிரி நான் லூசுதான். அவன் ஒன்றும் கேட்க கூட இல்லை. மீண்டும் அவசரமாக வாசலுக்கு ஓடி வந்தபோது வாட்ச்மேன் நிதானமாக தன்னுடைய பூத்தில் உட்கார்ந்து கொண்டு செல்போனில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். இவளை பார்த்ததும் போனை அணைத்துவிட்டு வந்தவனிடம், அண்ணா, அந்த கவர், அதை திரும்ப எங்கிட்டயே கொடுத்துடுங்க, நானே அப்புறம் பார்த்து கொடுக்கிறேன் என்று வேகமாக சொல்ல அவர் அவளை வியப்புடன் பார்த்தார். சின்னம்மா, அதை அப்பவே அந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டேம்மா, அவரும் போயிட்டார் என்று சொல்ல சம்யு முகம் விழுந்தது. உடனே அவரோட கார்டு தோ இருக்கு, உள்ள வரும்போது கொடுத்தாரு, எங்கிட்டயே தங்கி போச்சு என்று பிருத்வியின் கார்டை எடுத்து கொடுக்க அதை வாங்கியவள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்து அந்த கார்டை பார்க்க அதில் இருந்த பெயர் அவளை அப்படியே அதே இடத்தில் நிறுத்தியது. அவளை அறியாமல் முகம் சூடாக நேரே தன்னுடைய அறைக்கு வந்தவள், என்னது, பிருத்விராஜன் ஒருத்தனோட பெயர் பார்த்தா எனக்கு என்ன வந்தது? உலகத்துல 1000 பிருத்விராஜன் இருப்பாங்க. அவளுக்கு அவள் காலேஜ் படிக்கும்போது தோழிகள் கிண்டல் செய்தது நினைவுக்கு வந்தது. சம்யு, உனக்கு என்ன? உன்னோட பெயருக்கும் குணத்துக்கும் அறிவுக்கும் அழகு அழகு இருக்குதான். அழகுக்கும் ஏத்தா மாதிரி ஒரு பிருத்திவிராஜன் வந்து குதிரையில தூக்கிட்டு போவான். இப்போது வாய் முணுமுணுத்தது. ஏன் குதிரையில வரணும்? யமஹார் மோட்டார் பைக்ல வரமாட்டாரா என்று. அதிர்ந்து எதிரே இருந்த ஆள் உயர கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு தன் முகத்தில் இருந்த சிவப்பு தனியாக தெரிந்தது. தலையை குலுக்கி எழுந்தவள் அந்த நினைப்பை ஒதுக்கிவிட்டு குளியல் அறைக்கு சென்றாள். அன்று இரவு இவர்கள் நடத்தி வந்த கருணை இல்லத்தில் ராம் பிறந்த நாளை ஒட்டி எல்லோருக்கும் விசேஷ இரவு உணவு ஏற்பாடு செய்திருந்தார்கள். வீட்டில் உள்ள ஒவ்வொருவர் பிறந்த நாளைக்கும் இவர்கள் அனைவரும் அங்கேயே சென்று அவர்களுக்கு பரிமாறிவிட்டு பின் அங்கேயே இவர்களும் உணவை முடித்துக் கொள்வது வழக்கம். ஆரம்ப காலத்தில் சந்தானம் வர மறுத்தாலும் அவர் வரவில்லை என்றால் இவர்களும் ஒன்றும் சாப்பிடப் போவதில்லை என்று சொல்லவே அவருமே கடந்த 10 வருடங்களாக வர ஆரம்பித்தார். அதே மாதிரி வீட்டில் இருந்து ஸ்வீட் செய்து கொண்டு போவதும் வழக்கம். இன்று பாட்டி ஏதோ சர்க்கரை பொங்கல் செய்ய போவதாய் சொல்லி இருக்கவே சம்யுவும் குளித்துவிட்டு வேறு நினைப்பு வருவதற்குள் கீழே உதவுவதற்கு வேகமாக சென்றாள். இதற்கு நடுவில் டைகரை அவன் கத்தியதால் முகத்தை சோகமாக வைத்திருக்க ராம் அதன் அருகிலேயே அமர்ந்து அவனை கொஞ்சிவிட்டே வேகமாக வாசலுக்கு வரும்போது அங்கே கும்பலாக ஒரு 6 பெண்கள், சிலர் கையில் வெள்ளை கோட் மடித்த நிலையில் வைத்திருக்க வெராண்டாவில் நிற்பதை பார்த்தான். அதில் அவனை பார்த்து ஒரு பெண், ஹாய் ராமண்ணா, எப்படி இருக்கீங்க? நாங்க எங்க காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் விற்க வந்தோம். அங்கிள் வர சொல்லி இருக்கார். நீங்களும் ஒரு 10 டிக்கெட் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஏய், இவருக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்கப்பா என்று சக மாணவி ஒருத்தியை பார்த்து சொல்ல ராம் சிரித்து கொண்டே, இதெல்லாம் அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க, இல்ல சம்யுவ அனுப்புற, என்ன விடு பிரியா என்று சொல்லி அந்த கும்பலில் தான் பார்த்த அந்த பெண் இருக்கிறாளா என்று ஒரு அவசர பார்வை பார்த்தான். யார தேடுறீங்க அண்ணா? பிரியா கேட்டாள். இல்ல, டிரைவேல ஒரு பொண்ணு தனியா இருந்ததே, அதான். ஓ, ஏம்பா, அவங்க பக்கத்து வீட்டுல டிக்கெட் வித்து முடிச்சுட்டு நம்மை தேடி வந்தாங்களோ என்னவோ தோழிகளிடம் சொல்லி இவன் புறம் திரும்பி, நாங்க 2 குரூப்பா வந்தோம் அண்ணா, இங்க வந்துட்டு சில பேர் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க என்றாள் பிரியா என்ற பெண். இதற்குள் அங்கே சந்தானம் வர இவர்கள் அனைவரும் உள்ளே செல்ல இவன் நேராக சமையல் அறைக்கு தாயை தேடி சென்றான். அங்கே மேடை மேல் இருந்த ஒரு டப்பா மேல் கண் போகவும் அதை திறந்தவன் அதிலிருந்த அவனுக்கு மிகவும் பிடித்தமான மைசூர் பாக் ஒரு கட்டியை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு அடுத்து ஒன்றை எடுக்க அவன் அருகில் வந்த வாசந்தி, என்னடா, நான் சொன்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கையில அதுவா வந்து விழுந்ததா? எப்படி இருந்தது என்று கேட்க அவனுக்கு புரை ஏறியது. பக்கத்தில் இருந்த பாட்டிலை எடுத்து நீரை மொத்தமாக குடித்து முடித்தவன், எதை சொல்றீங்கம்மா என்றான். ஒருவேளை தோட்டத்தில் பார்த்தது அம்மா எப்போதும் சொல்கிற சுஜி குட்டியோ? நினைக்கவே இனித்தது.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.